இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, புது காலத்தின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கின்றோம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு தயாரிப்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு, அந்த பாலன் இயேசுவை சந்திப்பதற்கு நம்முடைய திருச்சபையானது 4 வாரங்களையும் நமக்கு கொடுக்கின்றது. அதற்கும் தயாரிப்பாகவும் நாம் இந்த கல்வாரி பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கிட்டத்தட்ட 33 வாரங்கள் நாம் திருப்பலியை காணொளியின் வழியாக பார்த்து இருக்கின்றோம். அதுவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகா பெரிய பாக்கியம் and ஆசீர்வாதமும் கூட. அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் தவறி இருக்கின்றோம். அது நாம் செய்த பாவமே. ஆண்டவர் நமக்கு திறமைகளை கொடுத்து இருக்கின்றார். அந்த திறமைகளை பயன்படுத்தாதபடி, அந்த திறமையை கொண்டு ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்காதபடி பாவம் செய்து ஆண்டவருடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போய் இருக்கின்றோம். எனவே இந்த கல்வாரி பலியில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரிடம் மன்றாடி கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும். நான் யாரிடம் பாவம் செய்தேனோ, யாரை பாவத்தில் விழ வைத்தேனோ அவர்களையும் மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் பரிந்து பேசுங்கள். ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து, உங்களுடைய குற்றங்களை மன்னித்து உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த கல்வாரின் பலியின் வழியாக கொடுப்பாராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து வாசகம். திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான்.
அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள், ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருட்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் வெறுப்புடன் தானே செய்வாள். ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இழைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கைகளை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றம், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ள பெண்ணை புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அடிக்கல் பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, தாயின் வயிற்றினிலே பாதுகாப்பு நீ எல்லோ ஆண்டவரே. தாயின் வயிற்றினிலே பாதுகாப்பு நீ எல்லோ ஆண்டவரே. பிறப்பிலும் வாழ்விலும் நீயே எனக்கு ஆதாரம் நீ அல்லவோ. பிறப்பிலும் வாழ்விலும் நீயே எனக்கு ஆதாரம் நீ அல்லவோ. இந்த ஆதாரம் நீ அல்லவோ. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லை பெரிதாக்கினீர். போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லை பெரிதாக்கினீர். உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்கின்றீரே. உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்கின்றீரே. என்னை மாண்புற செய்கின்றீரே. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. இரண்டாவது வாசகம். புனித பவுல் அடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்கள் திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை
எங்கள் என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவர்களுக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 14 முதல் 30 வரை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவரிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வணிகம் செய்து வேறு 5 தாலந்தை ஈட்டினார். அவ்வாறு 2 தாலந்தை பெற்றவர் மேலும் 2 தாலந்தை ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவரிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே,
நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பதை உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்பொழுது எனக்கு வரவேண்டியவை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவனிடம் கொடுத்தார். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து செயலாற்றும்படியாகவும், ஆண்டவரோடு நாம் இணைந்து தரிக்கப்படாத கொடிகளைப் போல வாழும்படியாகவும் இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் அருமையான அவருடைய வார்த்தைகள் மூலம் பேசியிருக்கின்றார். 3 வாசகங்களையும் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்தீர்கள் என்றால், இன்னொரு முறை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கும் அதில் உள்ள கருத்துக்களை தெளிவுபடுத்துவார். பாருங்கள், முதல் வாசகம் நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் அருமையான ஒரு மணவாட்டியை குறித்து, ஒரு மனைவியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த மனைவி என்பவள் நம்முடைய திருச்சபை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லலாம். ஏனென்றால் அவர் மணமகனாக இருக்கின்றார். திருச்சபையை அவர் அன்பு செய்து திருச்சபையை ஒரு மணவாட்டியாக வைத்திருக்கின்றார். எனவே இந்த தலைவன் கணவர் தன்னுடைய மனைவியை அன்பு செய்யக்கூடிய வேளையிலே அதற்கு ஒப்பிட்டு தன்னுடைய மனைவியானவள் தன் கணவனுக்கு பணிந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் அந்த குடும்பத்தில் தங்கி இருக்கும். அதை விட்டுவிட்டு தாறுமாறான வாழ்க்கை அந்த மனைவி வாழக்கூடிய வேளையிலே அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் தங்காது, அந்த குடும்பம் முழுவதும் அழிந்து போகும். அந்த கணவரும் அவரை விட்டு பிரிந்து போவார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். திருச்சபை என்கின்ற அந்த மணவாட்டியை நாம் அதிகமாய் அன்பு செய்யக்கூடிய வேளையிலே அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மையும் அன்பு செய்வார். அதே போல் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் மனைவி, கணவர், பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக சந்தோஷமாக இருந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்து பாவத்தை ஒதுக்கிவிட்டு எப்பொழுதும் பொருளையும் பொன்னையும் தேடி செல்லாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு நன்றாக வாழ்ந்து சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடும் இருந்து திருச்சபை கட்டி எழுப்புவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். 2வது வாசகத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வருவார் என்பதை யாரும் அறியார். தந்தை கடவுளுக்கு மட்டுமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய 2வது வருகையை குறித்து அவர் அறியாமல் இருக்கின்றார். எப்பொழுது தந்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த நேரத்தில் மாட்சிமையோடும் ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் வந்து நம்மை நியாயம் தீர்ப்பார். அதைத்தான் அருமையாக சொல்லுகின்றார். எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து ஜெபிக்க வேண்டும். எவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கோ கணவருக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ள நபருக்கோ உடல் சரியில்லை என்றால் அந்த இரவு நேரம் கூட விழித்திருந்து கருத்தாய் அவர்களை பாதுகாப்பது போல் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையும் நம்மையும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார். எனவே நாமும் விழிப்பாய் இருந்து ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை அவரோடு அழைத்து செல்வார்.
இல்லை என்றால் நாம் கைவிடப்பட்டு விடுவோம். அதைத்தான் அருமையாக பவுலடியார் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்டோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் 3 வகையான நபர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. தலைவரானவர் அவருடைய இடத்தை விட்டு கடந்து நெடுந்தூரம் பயணம் செல்லுகின்றார். அப்பொழுது 5 தாலந்தை தன்னுடைய பணியாளரிடம் கொடுக்கின்றார். இன்னொருவரிடம் 2 தாலந்தை கொடுக்கின்றார். இன்னொருவரிடம் 1 தாலந்தை கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய பணிக்காக கடந்து செல்லுகின்றார். அவர் தன்னுடைய பணியை முடித்து விட்டு அவர் திரும்ப வரக்கூடிய வேளையிலே தன்னுடைய பணியாளர்களை கூட்டு அன்போடும் பாசத்தோடும் அவர்களை அரவணைத்து கேட்கின்றார். நான் உன்னிடம் 5 தாலந்தை கொடுத்தேனே, நீ அதை வைத்து என்ன செய்தாய் என்று சொல்லி அந்த பணியாளர் அழகாக சொல்லுகின்றார். அதை கொண்டு நான் 5 தாலந்து அதிகமாய் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அதை கொடுக்கின்றார். அதை கேள்விப்பட்ட உடனே, அதை பார்த்த உடனே அந்த தலைவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். அதே போல் 2 தாலந்தை பெற்றவரும் கூட அருமையாக சொல்லுகின்றார். மேலும் 2 தாலந்தை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளை மட்டுமே உன்னிடம் கொடுத்தேன், உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என்று சொல்லி அவரை உயர்ந்த இடத்தில் அமர்த்துகின்றார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, அந்த 1 தாலந்தை பெற்றவனிடம் ஆண்டவர் அந்த தலைவர் அழகாக கேட்கின்றார், என்னுடைய 1 தாலந்தை நீர் என்ன செய்தாய் என்று சொல்லி அவர் நான் அதை புதைத்து வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய தலைவருடைய குணநலன்களை பற்றி சொல்லுகின்றார். அதை கேள்விப்பட்ட உடனே அவர் கோபம் கொண்டு அவரை இருளில் தள்ளுகின்றார். அப்படி என்றால் இந்த 3 தாளந்தையும் நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய வேளையிலே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். சோம்பேறியாய் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தாய் திருச்சபை நாம் அறிந்து இருக்கின்றோம். எனவே தாய் திருச்சபை நாம் நிலைத்திருந்து எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார். ஒவ்வொருவருக்கும் தாளந்தை கொடுத்து இருக்கின்றார். ஒவ்வொரு வகையான தாளந்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இருக்கின்றார். நீங்கள் அதை மறந்து ஆண்டவருடைய அழைப்பை மறந்து அது திருமண வாழ்க்கையாய் இருக்கலாம், குருத்துவ வாழ்க்கையாய் இருக்கலாம், அல்லது ஆண்டவரால் திருப்பொழிவு பெறப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களையும் தாளந்தையும் மறந்து ஏனோ தானோ என்று நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே நீங்கள் கைவிடப்பட்டு விடுவீர்கள் என்பதை தான் இந்த 3 வாசகமும் நமக்கு சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 22 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிள்ளாய் என் வார்த்தைக்கு செவி கொடு, நான் சொல்வதை கேள், உன் கவனத்தின் நின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை, அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இன்றும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது, உயிரோடு இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபையும் அவர் கொடுத்த ஒரு பிச்சையும் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய சார்பாக நம்மை செயலாற்றும்படியாகவும் அவருடைய சாயலாக நம்மை படைத்து எப்பொழுதும் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். அரணும் கோட்டையுமாய் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து அன்பார்ந்தவர்களே விழிப்பாய் இருப்போம். இந்த நல்ல ஒரு பணியாளராய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்நோக்கி இருப்போம். அதை விட்டு எங்கும் அமைதியாய் இருக்கின்றது, நான் என்ன தவறும் செய்வேன், யார் என்னிடம் கேட்க முடியும் என்கின்ற அகங்காரத்தோடு நாம் வாழக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அது நீங்களாய் இருக்கலாம் அல்லது நானாய் இருக்கலாம், நாம் கைவிடப்பட்டு விடுவோம். எனவே இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவரிடம் கேட்போம். அந்த 5 தாளந்தை பெற்ற சகோதரனை போல அல்லது 2 நம்முடைய திறமைக்கு ஏற்ப 2 தாளந்தை பெற்ற அந்த சகோதரனை போல வெளிப்பாய் இருப்போம். நீங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் பிரிவினை கொண்டு வருவது சாத்தானுடைய வேலை, திருச்சபையின் பிரிவினையை கொண்டு வருவது சாத்தானுடைய வேலை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமென். விண்ணை
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக தேவைகளோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, எங்களுடைய திருச்சபை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் அதிக தாளந்தை கொடுத்திருக்கின்றீர். அதை கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் 5 தாளந்தை பெற்றவர்கள் அதை 10ஆகவும் 20ஆகவும் 50ஆகவும் 100ஆகவும் மாற்றும்படியாகவும் 2 தாளந்தை பெற்றவர்களும் அதே போல் இருக்கும்படியாகவும் நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து எதற்கும் அடிமையாகி விடாதபடி தொடர்ந்து உமது இறை ஆட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இது இந்த கத்தோலிக்க தமிழ் காணொளியின் வழியாக உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் நல்ல மனையாளியை கொடுத்திருக்கின்றீர், கணவரை கொடுத்திருக்கின்றீர், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கின்றீர். இவர்கள் அனைவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த அழைப்பின்படியும் அவர்களுக்கு கொடுத்த அந்த தாளந்தின்படியும் அவர்கள் வாழ வேண்டும் என்றும் அவருடைய திரு குடும்பமாய் வாழ்ந்து அவர்கள் திருச்சபையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த காணொளியின் வழியாக அநேக பேர் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஜெப விண்ணப்பங்களுக்காக உம்முடைய விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் தருகின்றோம். நீர் அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு கனிவு கொண்டு நீர் ஆசீர்வதித்து அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு அதற்கு நல்ல ஒரு மருந்து கிடைக்காதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு சென்றால் என்னுடைய நோய் குணமாகுமா, அங்கு சென்றால் குணமாகுமா என்று சொல்லி அலைந்து திரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏழை எளியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நீர் ஏழை எளிய மக்கள் மீது பரிவு கொண்டு அவருடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கினீரே. இந்த நேரத்திலும் தகப்பனே, யார் யார் நோய்வாய்ப்பட்டு உம்மை நோக்கி தன்னுடைய கரங்களை உயர்த்தி கண்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய நோய்களை தொட்டு நீர் குணமாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பார்ந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, எங்களுடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். எனவே அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்து அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, இந்த நேரத்திலும் கூட யாதும் அறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் பங்கில் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த மாதம் நவம்பர் மாதம் ஆத்துமாக்களுடைய மாதம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் அறிந்திருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த இயேசுவே, யார் எல்லா ஆத்துமாக்களும் உமது திரு சமூகத்தில் வரும்படியாகவும் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து நீர் விண்ணகத்தில் ஏறெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய விண்ணப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் உமது கரத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கனிவும் இரக்கமும் பொறுமையும் உள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு விடாதபடி எங்களுடைய பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து தொடர்ந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். இது காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே, இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே, இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தா. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தன் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறுபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்மோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா,
உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளி நீக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் நம்மை காத்து முடிவில்லாவாக இருக்கிறது. என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிர் என் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானே உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாகும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாகும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கின்றார், திருச்சபைக்கு தலைவராய் இருக்கின்றார், திருச்சபை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அதே போல் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடம் நாம் செபிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, மத்தேயு 24வது அதிகாரம் 43வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஆண்டவரை அறிந்திருக்கின்றோம். எனவே விழிப்பாய் இருந்து ஆண்டவரை நாம் எதிர்நோக்குவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான கல்வாரி பலிக்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அருமையாக உமது வார்த்தைகளோடு எங்களுக்கு பேசினீர். ஆண்டவரே, உங்களுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முகமுகமாய் பார்க்க கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல ஒரு பணியாளனாய் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் எவ்வாறு நம்பிக்கைக்குரிய பணியாளனாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர்.
தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது நீர் கொடுத்த கிருபையும் இரக்கமே தவிர எங்களுடைய சொந்த ஆற்றலினால் இல்லை என்பதை உணர்ந்து இருக்கின்றோம். எனவே நீர் கொடுத்திருக்கக்கூடிய திருமண வாழ்க்கைக்காக நன்றி, நீர் கொடுத்திருக்கக்கூடிய மனைவிக்காக நன்றி, கணவருக்காக நன்றி, குழந்தை செல்வங்களுக்காக நன்றி, ஆசீர்வாதமான குடும்பங்களுக்காக நன்றி. அதே போல் ஆண்டவரே, நீர் கொடுத்த அழைப்பின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. திருச்சபை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர், திருச்சபையின் வழியாக உமது வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிகின்றோம். இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அனைவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும் சுவாமி. வரக்கூடிய நாட்களில் அவர்கள் உமக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாழகே தாய்மரி, குறையா அன்பே நீ முழுமதி. மாறாழகே தாய்மரி, குறையா அன்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பை தொழுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பை தொழுதே. விழிகளிலே பால்நிலா, தினந்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மரி, குறையா அன்பே நீ முழுமதி. காணாவூர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவை தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உம்மிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே. மாறாழகே தாய்மரி, குறையா அன்பே நீ முழுமதி. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.